ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இது வந்து கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ்ல 12th உள்ளது. என்ன அப்படின்னா, which of the following compounds which of the following hydrogen bonds are strongest in the vapor phase? கனகலட்சுமி, கனகலட்சுமி. ஓகே. கலைக்கோவன், இன்னைக்கு அக்கா லிட்ரேச்சர் எப்படி இருந்தது? மீடியமா ஓகே, மாடரேட்டா இருந்ததா? ஸோ எந்தெந்த டாபிக்லாம் நீங்க கஷ்டமா ஃபீல் பண்றீங்களோ எனக்கு அந்தந்த டாபிக்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேயா? எல்லாருமே தான் இன்னைக்கு நைட்டு உள்ளார. ஸோ இதில் யாருமே அட்டன் பண்ணாத கொஷின்ஸை இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நான் எழுதுறது விசிபிளா இருக்கான்னு சொல்லுங்க. கலைக்கோவன், கலைக்கோவன், அக்கா. இது விசிபிளா இருக்கா நான் எழுதுனது? தெரியுதுக்கா. ஓகே ஓகே. ஸோ இங்க பாருங்களேன், எந்த ஹைட்ரஜன் பாண்ட் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட்னு கேட்டிருக்காங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும் ஹைட்ரஜன் பாண்ட் எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, 2 எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் பக்கத்துல இருக்கிறப்போ எனக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அதாவது நான் என்ன கிளாஸ்ல சொன்னேன் அப்படின்னா, எனக்கு ஒரு ஆட்டம் வந்து ரொம்ப எலக்ட்ரோநெகட்டிவா இருக்கிறப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரான் பேர்ஸ் வந்து தனக்கு கிட்டக்க எடுத்துக்கும். ஸோ அதனால இந்த ஹைட்ரஜன் கிட்ட எலக்ட்ரான் இல்லாததுனால இது வந்து ரொம்ப வீக் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஹைட்ரஜன் வீக் ஆன தொட்டு இது கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா பக்கத்துல இருக்க எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் கூட இது என்ன ஆகிரும் அப்படின்னா பாண்டை வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி இதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இங்க ஃபர்ஸ்ட் இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸையும் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஹெச்எஃப் இருக்கு. அடுத்து பாருங்க, அடுத்து வந்து ஹெச்சிஎல் இருக்கு. அடுத்து பாருங்க, அடுத்து வந்து ஹெச்எஃப் ஹெச்சிஎல் இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹெச்எஃப் ஹெச்ஐன்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா இங்க குளோரின் என்ன அப்படின்னா லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ். ஓகேவா? குளோரின் என்னது? லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். ஸோ இப்போ இது லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்ன்றதுனால இது என்ன பண்ணாது அப்படின்னா இந்த இந்த குளோரின் வந்து இந்த எலக்ட்ரான் பேரை அவ்வளவா இழுக்காது. ஓகேவா? எலக்ட்ரோநெகட்டிவ் தான், பட் இட் இஸ் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் தேன் ஃப்ளூரின். ஃப்ளூரினை விட இது என்ன அப்படின்னா லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் தான். ஃப்ளூரினோட எலக்ட்ரோநெகட்டிவ் தான் ரொம்பவே அதிகம். ஸோ இப்போ ஃப்ளூரினை விட இது லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ்ன்றதுனால எலக்ட்ரான் பேர்ஸ் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணாது. ஸோ இப்போ இதனால இந்த ஹைட்ரஜன் பாண்ட் என்ன அப்படின்னா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ இப்ப இந்த ஃப்ளூரினோட பாண்ட் பண்ணும்போது இந்த ஹைட்ரஜன் பாண்டோட ஸ்ட்ரென்த் வந்து எனக்கு என்ன அவ்வளோவா அதிகமா இருக்காது. எதனால அப்படின்னா குளோரின் வந்து எனக்கு லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்ன்றதுனால. ஸோ இப்போ நீங்க ஹைட்ரஜன் பாண்ட் செக் பண்றப்போ நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் பக்கத்துல இருந்தது அப்படின்னா மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் அட்ஜசன்ட்ல பிரசன்டா இருந்தது அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்ட் ஸ்ட்ரென்த் வந்து நிறைய இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல உங்களுக்கு ரெண்டுமே ஹெச்எஃப். கரெக்டா? ஸோ இப்போ இதுவுமே என்னது மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் தான். அதே மாதிரி அடுத்ததுமே என்னது அப்படின்னா மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் தான். ஸோ இது ரெண்டுமே எனக்கு மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்ன்றதுனால ஹைட்ரஜன் பாண்ட் ஸ்ட்ரென்த் வந்து நிறைய இருக்கும். அதுக்கப்புறமா இது வந்து ஃப்ளூரின் வந்து ரொம்ப எலக்ட்ரோநெகட்டிவ். அதுக்கப்புறமா தான் குளோரின். ஓகேவா? ஸோ இப்போ அதுக்கு அடுத்தது குளோரின் வரும்.
சோ இப்போ உங்க ஆர்டர் படி எது எலக்ட்ரோநெகட்டிவ் அப்படின்னா ஏவோட ஹைட்ரஜன் பாண்டிங் ஸ்ட்ரென்த் வந்து நிறைய இருக்கும். எதனால அப்படின்னா ஃப்ளூரினோட எலக்ட்ரோநெகட்டிவ் அதிகமா இருக்கிறதுனால. அதுக்கப்புறமா சி இருக்கும், அதுக்கப்புறமா பி இருக்கும், கடைசியா தான் டி. ஓகேவா? இப்படிதான் அதுக்கு ஹைட்ரஜன் பாண்ட் ஸ்ட்ரென்த் இருக்கும். சோ அது வச்சு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அதிகமா இருக்கிறது வந்து ஏ தான். எதனால அப்படின்னா ரெண்டு சைடுமே எனக்கு எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் இருக்கிறதுனால எனக்கு ஹைட்ரஜன் பாண்டோட ஸ்ட்ரென்த்தும் நிறைய இருக்கும். இது புரியுதா உங்க எல்லாருக்கும்? கலைக்கோவன். அக்கா. புரியுதா? ம், புரியுதுக்கா. ஓகே. கனகலட்சுமி, சாரா நதிஷா. புரியுதக்கா. ஓகே. ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே. அடுத்து என்ன அப்படின்னா எந்த காம்பவுண்ட்ஸ் கிட்ட ஹை volatile. ஓகேவா? ஸோ இப்போ இதுனா என்ன அப்படின்னா இங்க ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த கொஸ்டின்ஸ் என்னது இருக்கு. ஓகே. ஸோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல எதுல இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங், சாரி இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் எங்க நடக்குன்னு பாருங்க. இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்னா உள்ளார நடக்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மூணு காம்பவுண்ட் இருக்குல்ல, OHCOH ஃபர்ஸ்ட் ABC. இதுல இங்க பாருங்களேன், இந்த சி காம்பவுண்ட் இருக்குல்ல, இந்த சி காம்பவுண்ட்ல என்ன ஆகும் அப்படின்னா இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட், சாரி இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து எனக்கு ஃபார்ம் ஆகும். அதாவது ஓ, இங்க ஹைட்ரஜன் இருக்கா, இங்க இருக்க சி டபுள் பாண்ட் ஓக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கும் ஒரு ஹைட்ரஜன் பாண்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஃபார்ம் ஆகும். இது உங்க எல்லாருக்குமே தெரியும். இது நீங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இது என்ன வேர்டு, இது ஹை volatile, மேக்ஸிமம் volatile அப்படின்னா என்ன அப்படின்னா மேக்ஸிமமா எவாப்ரேட் ஆகக்கூடிய மாலிகுல் சொல்லுவோம். ஓகேவா? இது என்ன மேக்ஸிமமா volatile, இது என்ன எனக்கு புரியல அப்படின்னா, ஸோ எந்தெந்த காம்பவுண்ட்ஸ்லாம் ஈஸிலி எவாப்ரேட் ஆகுதோ
இததான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹைலி volatile காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இப்ப இந்த மாலிகுல் பார்த்தோம் அப்படின்னா இங்க பாருங்களேன், OHCOH இந்த ஃபர்ஸ்ட் மாலிகுல்ல எந்த ஒரு இன்ட்ராக்ஷனுமே இல்ல. ஓகேவா? அதே மாதிரி தான் செகண்ட் மாலிகுலும். அதே மாதிரி நீங்க ஃபோர்த் என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா வெறும் COH கொடுத்திருப்பாங்க. இது A, இது B, இது C. Cல மட்டும்தான் எனக்கு என்ன நடக்குது அப்படின்னா உள்ளார வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகுது. சோ இப்ப இங்க உள்ளார ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகுறதுனால இது என்ன ஆகும் அப்படின்னா பக்கத்துல இருக்க சரௌண்டிங்ஸ் கூட அவ்வளவா என்ன பண்ணாது அப்படின்னா இன்ட்ராக்ட் பண்ணாது. சோ அதனால இது கிட்ட லோ மெல்டிங் பாயிண்ட் இருக்கும். லோ மெல்டிங் பாயிண்ட் அண்ட் லோ பாயிலிங் பாயிண்ட் இது ரெண்டுமே இருக்கும். எதனால நான் சொல்றேன் அப்படின்னா இந்த OHCOHO ரெண்டுமே இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகுறதுனால லோ மெல்டிங் பாயிண்ட் அண்ட் லோ பாயிலிங் பாயிண்ட் இது கிட்ட இருக்கும். லோ பாயிலிங் பாயிண்ட்னா என்ன அப்படின்னா சப்போஸ் வந்து நான் ரூம்ல வந்து இந்த சி காம்பவுண்ட் எடுத்து நான் வைக்கிறேன். OHCOH ஓகேவா? இப்போ நான் ரூம் டெம்பரேச்சர் வந்து என்கிட்ட 0 டிகிரி சென்டிகிரேட். ஓகேவா? என்னோட அட்மாஸ்பியரோட வேப்பர் ப்ரெஷர் வந்து இங்க பாருங்க, நான் சொல்றது புரியுதான்னு பாருங்க. மிச்சம் எல்லார்கிட்டயுமே ஏ மிச்ச காம்பவுண்ட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னா ஏ, பி, டி இது மூணு கிட்டயுமே என்ன அப்படின்னா ஹை பாயிலிங் பாயிண்ட் இருக்கு. ஓகேவா? சோ இங்க சி என்ன ஆகும் அப்படின்னா என்ன பண்றேன் ஒரு சரௌண்டிங்ல இந்த சி காம்பவுண்ட் எடுத்து வைக்கிறேன். ஓகேவா? என்னோட அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் வந்து என்கிட்ட ஒரு 25 கெல்வின் வச்சுக்கோங்க. இது லோ பாயிலிங் பாயிண்ட். இதனுடைய லோ பாயிலிங் பாயிண்ட் வந்து 3 கெல்வின் வச்சுக்கோங்களேன். சோ இப்போ 3 கெல்வின்ற தொட்டு இது என்ன ஆகிடும் அப்படின்னா ஈஸியா எவாபரேட் ஆயிடும். சோ இது ஈஸியா எவாபரேட் ஆகுற தொட்டு இது கிட்ட என்ன இருக்கு மேக்சிமம் volatility அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? எது ஈஸியா எவாபரேட் ஆகுதோ அந்த காம்பவுண்ட்ஸ்ல என்ன அப்படின்னா volatile அப்படின்ற காம்பவுண்ட்ஸ் சொல்லுவோம். இது ஈஸியா இது எவாபரேட் ஆகுறதுனால இது கிட்ட மேக்ஸிமம் volatility அப்படின்னு சொல்றோம். இந்த கொஸ்டின் புரிஞ்சதா? சாரா நபீஷா, அக்கா இது புரிஞ்சதா? புரியுதுக்கா. எனக்கு ஒழுங்கா கேக்கல கிளியரா. புரிஞ்சுச்சக்கா. ஓகே கனகலட்சுமி, புரிஞ்சுச்சுக்கா. ஓகே வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? எனக்கு அப்படியே சொல்லுங்களேன் சீக்கிரமா. கலைக்கோவன், அக்கா. உனக்கு டவுட்டான கொஸ்டின்ஸ்லாம் சொல்றியா? சொல்றேங்க. சொல்லு. கனகலட்சுமி, சாரா நபீஷா, அக்கா செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டினா? ஓகே உங்களுக்கு டவுட்டான கொஸ்டின் சொல்றீங்களா? சொல்றேன்க்கா. ம் ஓகே நான் ப்ரெசென்ட் பண்ற பிபிடி தெரியுதா? செகண்ட் கொஸ்டின்ல என்ன அப்படின்னா the maximum covalent character is shown by கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பாருங்க, FeCl2. செகண்ட் வந்து SnCl2. தேர்ட் என்ன அப்படின்னா AlCl3. டி வந்து என்னது MgCl2. மேக்ஸிமம் கோவலன்ட் கேரக்டர் இது எது ஷோ பண்ணுது? ஓகே இங்க பாருங்களேன், நம்ம இது படிச்சோம்ல ஃபஜான்ஸ் ரூல்ன்ட்டு ஒண்ணு அக்கா ஞாபகம் இருக்கா? ஸ்கிரீன் தெரியல. ஓகே ஒரு நிமிஷம். இப்போ தெரியுதா?
கலைக்கோவன், நம்ம ஃபஜான்ஸ் ரூல்னு ஒண்ணு படிச்சோம், ஞாபகம் இருக்கா? ஃபஜான்ஸ் ரூல்ல என்ன இருக்குக்கா. படிச்சோம் அப்படின்னா, மேக்ஸிமம் கோவலன்ட் கேரக்டர் இன் ஐடிக் காம்பவுண்ட் எப்ப இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, என்னுடைய ஆனையோனோட சைஸ் வந்து எனக்கு அதிகமா இருக்கணும் அண்ட் கேட்டையோனோட சைஸ் வந்து எனக்கு கம்மியா இருக்கணும். அப்படின்னா தான் எனக்கு மேக்ஸிமம் கோவலன்ட் கேரக்டர் இருக்கும் அப்படின்னு படிச்சோம், ஞாபகம் இருக்கா? இங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லார்கிட்டையும் பாருங்க, Fe plus 2Cl minus, அடுத்து பாருங்க Sn plus 2Cl minus, Al plus 3Cl minus, அதுக்கப்புறமா Mg plus 2Cl minus, இந்த மாதிரி தானே இருக்கு. ஸோ இப்போ இங்க ஆனையோனோட கேட்டையோனோட சைஸ் வந்து எனக்கு கம்மியா இருந்தது அப்படின்னா கோவலன்ட் கேரக்டர் வந்து எனக்கு எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். உங்களுக்கு தெரியுதா? சார்ஜ் எனக்கு அதிகமாயிட்டே போயிட்டு இருந்தது அப்படின்னா சைஸ் வந்து கம்மியாயிட்டே போயிட்டு இருக்கும் ஃபார் கேட்டையான். கலைக்கோவன், ஆங்க்கா. இதுக்கு தெரியுமா உங்களுக்கு? சைஸ் ஆஃப் அ கேட்டையானோட சார்ஜ் வந்து பெருசாயிட்டே போயிட்டு இருந்தது அப்படின்னா உங்களுடைய சைஸ் என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா சின்னதாயிட்டே இருக்கும். ஆமாக்கா, படிச்சிருக்கேன். சோ அப்போ அதுபடி இங்க குட்டியா சைஸ் இருக்கிறது எது அப்படின்னா Al plus 3 தான். ஓகேக்கா. கரெக்டா? சோ அப்போ Al plus 3 கிட்ட தான் என்னது சைஸும் கம்மியா இருக்கு. அண்ட் அதே மாதிரி இங்க பக்கத்துல பாருங்க 3 குளோரின் இருக்கு. அப்போ எனக்கு கேட்டையான் ஆனையான் சைட்லயுமே எனக்கு 3 குளோரின் இருக்கு, மிச்ச எல்லாத்துலயும் 2 குளோரின் தானே இருக்கு. சோ அப்ப இதனுடைய பவர் தான் என்ன இருக்கும்? அதிகமா இருக்கும். எனக்கு என்ன அப்படின்னா ஆனையோனோட பவர் வந்து எனக்கு நிறைய இருக்கணும், கேட்டையானோட சைஸ் வந்து எனக்கு கம்மியா இருக்கணும். சோ இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா கேட்டையானோட சைஸ் வந்து Al plus 3 கம்மியா இருக்கு, 3Cl minus இருக்கிறதுனால ஆனையானோட சைஸும் பெருசா இருக்கு. புரியுதா? சோ இப்ப கரெக்ட் ஆப்ஷன் வந்து AlCl3 தான். புரிஞ்சதுக்கா. ஓகே, வேற எந்த கொஸ்டின் டவுட் இருக்கா? கலைக்கோவன், கனகலட்சுமி, அப்பா உங்களோட டவுட் சொல்றீங்களா? அப்பா 10th கொஸ்டின் சொல்லுங்க. ஓகே, எந்த இதுல பாண்ட் ஆங்கிள் வந்து கம்மியா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நம்ம ஸ்ட்ரக்சர் வரையலாம். பாண்ட் ஆங்கிள் வந்து எதுல கம்மியா இருக்கு? ம். இப்போ ONO2 ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, ONO2ல நம்ம லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் தான் என்ன பண்ணுவோம்? சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமா போடுவோம். ஓகேவா? சோ இப்ப இங்க ஆக்சிஜன் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நைட்ரஜனை வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமா போடுவேன். எதனால அப்படின்னா ஆக்சிஜன் வந்து இங்கேயுமே அப்படிதான். ஆஹ் ஓகேவா? சோ அப்ப அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த நைட்ரஜனை வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமா போடுறோம். அண்ட் பக்கத்துல வந்து ON. ஓகேவா? சோ இப்ப இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா N N2O. கரெக்டா? N2 ஓட ஸ்ட்ரக்சர் வந்து எனக்கு இப்படி இருக்கும். ஓகே, இங்க ஃபர்ஸ்ட் பாருங்களேன், இங்க எலக்ட்ரோநெகட்டிவ் ஆஃப் ஆக்சிஜன் தான் என்ன அப்படின்னா பெருசு. ஓகேவா? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் ஆக்சிஜன் தான் என்ன அப்படின்னா எனக்கு பெருசு.
ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஆக்சிஜனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பெருசுன்றதுனால இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எலக்ட்ரான் பேர்ஸை நல்லா அட்ராக்ட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இந்த எலக்ட்ரான் பேர்ஸ் தான் இது என்ன பண்ணும் அப்படின்னா அட்ராக்ட் பண்ணும். இது ரெண்டு அட்ராக்ட் பண்றதுனால இந்த இதுக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கும் என்ன அப்படின்னா சண்டை நடந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் தூரமா போகும் இந்த ரெண்டு ஹைட்ரஜனும். ஓகேவா? ஸோ அதனால இங்க இருக்க பாண்ட் ஆங்கிள் எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா 104.5 டிகிரின்னு இருக்கும். பட் இந்த ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் சல்ஃபர் வந்து லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ். ஓகேவா? கம்பேர்ட் டு ஆக்சிஜன் வந்து சல்ஃபர் என்ன அப்படின்னா லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ இப்ப அதனால இது என்ன பண்ணாது இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அவ்வளவா அட்ராக்ட் பண்ணாது. அதனால இவங்களுக்கும் ரிப்பல்ஷன் கூட கம்மியா இருக்கு. ஓகேவா? சோ இப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் தள்ளி போகாம எனக்கு கிட்டக்க வந்துருவாங்க. இந்த இந்த சல்ஃபர் வந்து இந்த சல்ஃபர் என்ன அப்படின்னா லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் கம்பேர்ட் டு ஆக்சிஜன். அதனால என்ன பண்ணும் இந்த எலக்ட்ரான் பேர்ஸ் வந்து அவ்வளவா அட்ராக்ட் பண்ணாது. சோ அதனால எனக்கு பாண்ட் ஆங்கிள் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 95 டிகிரி இருக்கும். இப்போ நீங்க N2O ஸ்ட்ரக்சர் பாருங்க. N2O ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்னா லீனியரா இருக்கு. சோ பாண்ட் ஆங்கிள் எனக்கு எவ்வளவு அப்படின்னா 180 டிகிரி. அதே மாதிரிதான் BeCl2ல எனக்கு என்னது 180 டிகிரி. சோ இப்ப எனக்கு ரொம்ப கம்மியா இருக்கிறது எதுல அப்படின்னா H2SO தான். கனகா இது புரியுதா? கனகா அக்கா இது புரியுதா? சோ அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். கலைப்போவன் அக்கா கலைப்போவன் இது புரிஞ்சதா? புரிஞ்சதுக்கா. ஓகே. சாரா நபீஷா அக்கா வேற எதுல டவுட் இருக்கா? அக்கா 9 ஓகே ஒரே நிமிஷம். அதுக்குள்ள நீங்க எல்லாருமே உங்களோட டவுட்ஸ் எல்லாம் பார்த்து வைங்க. நான் நெக்ஸ்ட் ஆள கூப்பிடுறேன். 9th கொஸ்டின். 9th கொஸ்டின் என்ன? 9th கொஸ்டின் என்ன அப்படின்னா the bond angle and the percentage of D character. ஓகே. இதுல percentage of D characterல கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. ஓகே. சோ இப்போ SF6னா அது ஆக்டாஹெட்ரேட் ஷேப். ஓகேவா? உங்க எல்லாருக்கும் தெரியும் லோன் பேர்ஸ் எதுவுமே இருக்காது. சோ அப்ப ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும். கரெக்டா? சோ இப்ப ஹைபிரிடைசேஷன் என்ன அப்படின்னா sp3d2 இதுதான் இதனுடைய ஹைபிரிடைசேஷன். இதுல கொஸ்டின் என்ன அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் டி கேரக்டர் கேட்டிருக்காங்க. இதுல மொத்தமா பர்சன்டேஜ்னா என்ன அப்படின்னா எப்படி சொல்றது நம்மளுக்கு தேவையானது பை டோட்டல்னு நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா? நம்மளுக்கு வேண்டியது பை டோட்டல். இங்க பாத்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் டி கேரக்டர்னா இங்க மொத்தமா எத்தனை டி ஆர்பிட்டல் இருக்கு? 2 இருக்கு. அது இல்லாம என்கிட்ட ஒரு S இருக்கு, 3 P இருக்கு, பிளஸ் 2 D இருக்கு. ஓகேவா? சோ அப்போ 6 into 100. அப்போ 1/3 into 100. 1/3 into 100னா 33.3% இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பாண்ட் ஆங்கிள் கேட்டிருக்காங்க. இப்போ பாண்ட் ஆங்கிள்னா எல்லாமே என்னது எனக்கு ஆக்டாஹெட்ரல் ஷேப். அப்போ ஒண்ணுக்கு எனக்கு என்ன பாண்ட் ஆங்கிள் இது பாருங்களேன். அப்போ ஒண்ணுக்கு எனக்கு என்ன பாண்ட் ஆங்கிள் அப்படின்னா இது ஆக்டாஹெட்ரல் ஷேப்ன்றதுனால எனக்கு பாண்ட் ஆங்கிள் வந்து 90 டிகிரி. பர்சன்டேஜ் ஆஃப் டி கேரக்டர் வந்து 33.3%. எதனால அப்படின்னா டி ஆர்பிட்டல் வந்து எனக்கு 2,
பிளஸ் டியோடெட்ரேட் இல்லாம மொத்தமா என்கிட்ட எத்தனை இருக்கு அப்படின்னா ஒரு எஸ் 3 பி 2 டி, அதனால 2/6 × 100. ஓகேவா சாரண விஷயம் இது புரியுதா? புரியுது சார். ஓகே கலைப்பவர் உங்களோட நெக்ஸ்ட் டவுட் சொல்லுங்க. 20th question. 20th கொஸ்டின். ஓகே இது நீங்க வீடியோ பாத்தீங்களா? நான் ரெக்கார்டிங்ஸ் அனுப்பிச்சு விட்டது. ஓகே நம்ம அதை போடலாம். இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா the relationship between the இந்த ரெண்டுத்துக்கும் பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் ஆர்டர். ஓகேவா அதாவது என்கிட்ட இப்ப பாண்ட் ஆர்டர் நிறைய இருந்துச்சு அப்படின்னா நான் எவ்வளவு எனர்ஜி கொடுத்து அந்த பாண்டை பிரேக் பண்றேனோ அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். இப்ப பாருங்களேன், ஒரு சிங்கிள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து இவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுத்தாலும் இந்த பாண்ட் வந்து பிரேக் ஆயிரும். பட் இதே என்கிட்ட டபுள் பாண்ட் இருந்தது அப்படின்னா ஒரு எனர்ஜி வந்து இந்த ஒரு பாண்டை பிரேக் பண்றதுக்கு தேவைப்படும், இன்னொரு எனர்ஜி வந்து இந்த பாண்டை பிரேக் பண்றதுக்கு தேவைப்படும். ஓகேயா இப்போ N2 பாத்தீங்க அப்படின்னா N2ஓட பாண்ட் ஆர்டர் வந்து 3. ஓகேவா N2 பிளஸ் கிட்ட எவ்வளவு, ஏன்னா N2 கிட்ட வந்து 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இது கிட்ட 13 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஏன்னா N2 பிளஸ் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால இதனுடைய பாண்ட் ஆர்டர் வந்து 2.5. அப்போ பாண்ட் ஆர்டர் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா பாண்ட் அசோசியேஷன் என்தால்பி என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். சோ அப்ப என்ன ஆன்சர் அப்படின்னா சி ஆப்ஷன் தான் கரெக்ட். சி ஆப்ஷன் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. டிசோசியேஷன் எனர்ஜி ஆஃப் N2 இஸ் கிரேட்டர் than N2 பிளஸ். அதுதான் புரியுதா கலைக்கோவன்? புரிஞ்சிருச்சு. பாண்ட் ஆர்டர் ஆஃப் N2 வந்து 3, N2 பிளஸ் வந்து 2.5. இது இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா பாண்ட் அசோசியேஷன் என்தால்பி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ரெண்டுல பாண்ட் ஆர்டர் எதுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா N2க்கு தான். அதனால N2ஓட பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி தான் அதிகமா இருக்கும். ஓகேயா வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே நீங்க நெக்ஸ்ட் வெயிட் பண்ணுங்க. கனகலட்சுமி 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 உங்க டவுட் என்ன மெசேஜ்ல போட்டீங்களா? உங்க டவுட் சொல்றீங்களா? ஓகேக்கா. என்ன டவுட்? கனகலட்சுமி அக்கா 15. 15. ஓகே ஓகே இதே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இது எல்லாமே என்ன அப்படின்னா பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க இது எல்லாத்தையும் ரிலேட் பண்ணி எழுதிக்கலாம். இப்ப பாருங்களேன் 15th கொஸ்டின்ல CF பிளஸ் CF CF மைனஸ் இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா பாண்ட் லென்த்ல நீங்க அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா கார்பன் கிட்ட மொத்தமா எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னா 6, ஃப்ளூரின் கிட்ட 9. ஓகேவா அப்போ மொத்தமா 15. 15 மைனஸ் 1 ஏன்னா பிளஸ் சார்ஜ் இருக்கிறதுனால சோ அப்போ 14. ஓகேவா கார்பன் அண்ட் ஃப்ளூரின் பாருங்க 6 பிளஸ் 9 15. கார்பன் அண்ட் ஃப்ளூரின் மைனஸ். ஓகேவா அப்போ 6 பிளஸ் 9 பிளஸ் 1 இப்படி இருக்குமா? சோ அப்போ 16 இருக்கும். இப்போ இங்க 14 என்கிட்ட என்னது அதிகமான பாண்ட் ஆர்டர் இருக்கும் கரெக்டா? சோ இப்போ 14ஓட பாண்ட் ஆர்டர் எனக்கு என்ன அப்படின்னா 3. சோ அப்ப அதனால CF பிளஸ் உடைய பாண்ட் ஆர்டர் தான் எனக்கு அதிகம் கரெக்டா? சோ இப்ப CF பிளஸ் தான் என்னது பாண்ட் ஆர்டர் இன்க்ரீஸ் ஆனது அப்படின்னா பாண்ட் லென்த் என்ன ஆகும் அப்படின்னா குறையும். ஓகேவா இது உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். இப்போ இங்க 15ன்றதுனால இதனுடைய பாண்ட் ஆர்டர் வந்து 2.5 அண்ட் இதனுடைய பாண்ட் ஆர்டர் வந்து 2 கரெக்டா? ஏன்னா நான் அந்த யூ ஷேப்ல சொல்லி கொடுத்தல இங்க வந்து 14 வந்துரும், 15னா 2.5, 16னா 2. ஓகேவா அந்த மெத்தட் படி. கனகலட்சுமி அக்கா இது வரைக்கும் டவுட் இருக்கா? இல்லக்கா ஓகேவா புரிஞ்சிச்சு. சோ அந்த மெத்தட் படி பாண்ட் ஆர்டர் இன்க்ரீஸ் ஆனது அப்படின்னா பாண்ட் டிசோசியேஷன் இது பாண்ட் லென்த் என்ன அப்படின்னா குறையும். ஏன்னா இங்க பாருங்களேன்
இப்படி இருக்கா? சோ இப்போ பாண்ட் ஆர்டர் இன்க்ரீஸ் ஆனது அப்படின்னா பாண்ட் லென்த் வந்து குறையும். இப்போ சிங்கிள் பாண்டோட லென்த் என்ன அப்படின்னா அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் தான் டபுள் பாண்ட், அதுக்கப்புறம் தான் ட்ரிபிள் பாண்ட். ஓகேவா? இப்படிதான் இருக்கும். இப்போ பாண்ட் ஆர்டர் எதுக்கு அதிகமா இருக்கு? சிஎஃப் பிளஸ்க்கு. ஓகேவா? அப்போ அதனுடைய பாண்ட் லென்த் தான் என்னது கம்மியா இருக்கும். அதுக்கப்புறமா பாண்ட் ஆர்டர் எதுக்கு அதிகம் இருக்கு? சிஎஃப்க்கு. சோ அதனால அதனுடைய பாண்ட் லென்த் வந்து எனக்கு அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் பாண்ட் ஆர்டர் எதுக்கு ரொம்ப கம்மி அப்படின்னா சிஎஃப் மைனஸ்க்கு. ஸோ அதனால அதனுடைய பாண்ட் லென்த் வந்து எப்படி இருக்கும்? ஸோ இப்போ கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா சி ஆப்ஷன் தான். சாரி, சி ஆப்ஷன் இல்ல, சிஎஃப் மைனஸ் தான் பெருசு. அப்ப ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா? இதுல டவுட் இருக்கா? இல்லக்கா. ஏன்னா பாண்ட் ஆர்டர் இன்க்ரீஸ் ஆனது அப்படின்னா பாண்ட் லென்த் வந்து குறையும். ஓகே, சாரா நபிஷா. 13th கொஸ்டின் சொல்லுங்க. ஓகே. சோ இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எதுகிட்ட ஹையஸ்ட் பாலிங் பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹையஸ்ட் பாலிங் பாயிண்ட்னா என்ன அப்படின்னா அந்த பாண்ட் என்னது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகேவா? அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்போதான் என்கிட்ட பாலிங் பாயிண்ட் வந்து நிறைய இருக்கும். அதாவது சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்கிட்ட நார்மலா சிசி பாண்ட் இருக்கு அப்படின்னா எனக்கு வந்து பாலிங் பாயிண்ட் வந்து நார்மலா தான் இருக்கும். இதே பக்கத்துல ஏதாவது ஒரு ஆட்டமோட இது அட்டாச் ஆகி இந்த பாண்டும் எனக்கு என்னது ரொம்ப ஸ்ட்ராங்கான பாண்டா இருந்தது அப்படின்னா ஓகேவா, அப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா பாலிங் பாயிண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா நார்மலா இருக்கிறப்போ ஏன்னா பாயிலிங் பாயிண்ட்னா என்னது? எந்த ஒரு பாயிண்ட்ல அந்த மொத்த மாலிகுலும் சேர்ந்து எவாபரேட் ஆகுதுதான் அந்த பாயிண்ட் வந்து பாயிலிங் பாயிண்ட் சொல்லுவோம். இப்போ வாட்டர் வந்து என்னது? எப்போ வாட்டர் நம்ம லிக்விடா வச்சிருப்போம்ல அந்த தண்ணி வந்து எனக்கு எப்போ கேஸா மாறுது அதை வந்து பாயிலிங் பாயிண்ட் சொல்லுவோம். கரெக்டா? சோ இப்ப இங்க ஸ்ட்ராங்கான ஒரு பாண்ட் இருந்தது அப்படின்னா ஏன்னா இப்போ லிக்விட் இங்க பாருங்களேன், நீங்க வந்து அந்த சொல்யூஷன் சாப்டர்ல படிச்சிருப்பீங்க. சோ இப்ப இந்த பாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னா எனக்கு நிறைய எனர்ஜி கொடுத்தாதான் எனக்கு இந்த பாண்டை பிரேக் பண்ணி அது கேஸ்க்கே போக முடியும். ஓகேவா? சோ இப்ப இங்க பாண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னா எனக்கு பாயிலிங் பாயிண்ட் என்னது அதிகமா இருக்கும். ஓகேவா? இப்போ இங்க பாருங்களேன், இங்க ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா உள்ள அல்கேன். நார்மலா உள்ள அல்கேன். ஓகேவா? அடுத்தது பாருங்க, CH3NH2. நைட்ரஜன் வந்து ஓரளவுக்கு எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் தான். சோ அதனால இங்க எல்லாமே என்னது சேம் ஆட்டம். சோ பாயிலிங் பாயிண்ட் வந்து அவ்வளவா இன்க்ரீஸ் ஆகாது. பட் நைட்ரஜன் என்ன அப்படின்னா கொஞ்சம் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்ன்றதுனால எனக்கு பாயிலிங் பாயிண்ட் வந்து கொஞ்சமா என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். இப்ப அடுத்து பாருங்களேன், CH3OH. ஆக்சிஜன் என்னது மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். அப்போ இந்த CH3க்கும் ஓ ஹை ஆக்சிஜனுக்கும் உள்ள பாண்ட் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப அடுத்து பாருங்களேன், CH2F3. இப்படி இருக்கா? அதே மாதிரி இங்க என்ன நடக்குது? இங்க எனக்கு எக்ஸ்ட்ராவா இந்த பாண்டும் இருக்கு அண்ட் அதே மாதிரி ஹைட்ரஜன் பாண்டும் இருக்கு. கரெக்டா? ஏன்னா ஹைட்ரஜன் பாண்ட் என்னது அப்படின்னா அஹ், ஒரு லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்க்கும் ஒரு மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்க்கும் ஃபார்ம் ஆகுறது தான். சோ இப்ப இது கிட்ட இந்த CH3OH கிட்ட என்கிட்ட ஹைட்ரஜன் பாண்டிங் என்ன ஆகுது? ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? சோ இப்ப இங்க ஹைட்ரஜன் பாண்டிங் நடக்கிறதுனால இந்த மாலிகுல் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ நீங்க அடுத்து எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், CH2F2. இது கிட்ட என்னதான் ஃப்ளூரின் வந்து ரொம்ப எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமா இருந்தா கூட இது கிட்ட ஹைட்ரஜன் பாண்டோட ஸ்ட்ரென்த் வந்து என்கிட்ட அவ்வளவா அதிகமா இருக்காது. ஓகேயா? சோ அப்ப அதனால எனக்கு CH3OH தான் என்னது கரெக்டான ஆப்ஷன் ஹையஸ்ட் பாயிலிங் பாயிண்ட்டுக்கு. சாரா நபிஷா, அக்கா இது புரிஞ்சதா? புரிஞ்சுச்சு அக்கா. ஓகே. இதுல என்ன அப்படின்னா இது ஹைட்ரஜன் பாண்ட் எது எது ஃபார்ம் பண்ணுதோ அதை வச்சு நீங்க பண்ணுவீங்க. ஓகேயா? இங்க பாருங்களேன்,
ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னது? CH3OH. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஆக்சிஜனுக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கும் ஹைட்ரஜன் பாண்டே ஃபார்ம் ஆகும். இதே CH2F2ல பாருங்களேன், மாலிகுல் ஸ்ட்ரக்சர் வந்து எனக்கு இப்படி இருக்கும். இங்க எந்த ஒரு ஹைட்ரஜன் பாண்டுமே இல்ல. ஓகேவா? அடுத்து இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்னும் என்னது? CH3NH2. இதுல வந்து இந்த நைட்ரஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் என்னது? என்னதான் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆனுமே நைட்ரஜன் வந்து லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். பட் ஆக்சிஜன் என்னது? மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். ஸோ அதனால இந்த மாலிகுல் தான் என்னது? ரொம்ப ரொம்ப எனக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அதனால பாயிலிங் பாயிண்ட் அதிகமா இருக்கும். கலைக்கோவன், அக்கா உங்களோட இந்த கொஸ்டின் புரிஞ்சதா? லாஸ்ட். புரிஞ்சதுக்கா. ஓகே, எனக்கு டவுட் சொல்றீங்களா? டவுட்ஸ் எதுவும் இல்லையா? கனகலட்சுமி, கனகலட்சுமி. இல்லக்கா டவுட்ஸ். ஓகே ஓகே. கலைக்கோவன், சாரா நபிஷா, நீங்க 2 பேர் டவுட் சொல்லுங்க. 16, 17 ஸ்டெபிலிட்டி வச்சு கேட்டிருக்கோம். ஓகே, ஸ்டெபிலிட்டி என்ன அப்படின்னா நீங்க பாண்ட் ஆர்டர் வச்சே கண்டுபிடிக்கலாம். இங்க பாருங்களேன், பாண்ட் ஆர்டர் இன்க்ரீஸ் ஆனது அப்படின்னா எனக்கு ஸ்டெபிலிட்டி என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன இருக்குன்னு பாருங்க. O2 minus 2, O2 minus, O2, O2 plus. ஓகேவா? இப்ப இங்க O2 minus 2னா ஒரு ஆக்சிஜன் கிட்ட 8 எலக்ட்ரான். அப்போ 2 கிட்ட 16. ஓகேவா? 16 plus 2 18. அதே மாதிரி O2 minus கிட்ட எத்தனை இருக்கும் அப்படின்னா 16 plus இங்க ஒரு நெகட்டிவ் சார்ஜ்ன்றதுனால 1. ஸோ அப்ப 70. ஓகேவா? இந்த O2 கிட்ட வெறும் 16, இங்க 16 minus 1 ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால. ஓகேவா? ஸோ அப்போ ஏக்கு 18, பிக்கு வந்து இப்படி இருக்கு. ஓகேயா? ஸோ இப்போ இங்க 15 அப்படின்றதுனால 14 தான் என்னது? எனக்கு 3. 15 தான் என்ன அப்படின்னா 2.5. அப்போ 2.5 2 1.5 1ன்னு இருக்கும். ஸோ இப்போ இங்க பாண்ட் ஆர்டர் எதுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா 15க்கு தான். எதுக்கு? O2 பிளஸ்க்கு. ஸோ அதனால O2 பிளஸ், அதுக்கப்புறமா O2, அதுக்கப்புறமா O2 மைனஸ், அதுக்கப்புறமா O2 மைனஸ் 2. சாரா நபிஷா, இது புரியுதா? புரியுதாக்கா? பாண்ட் ஆர்டர் இன்க்ரீஸ் ஆனது அப்படின்னா ஸ்டெபிலிட்டி என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். வேற ஏதாவது கொஸ்டின்? அதே மாதிரி தான் உங்களுடைய 17th கொஸ்டின் கூட. கலைக்கோவன், அக்கா டவுட் இல்லக்கா. ஓகே ஃபைன். சாரா நபிஷா, வேற ஏதாவது கொஸ்டின் டவுட் இருக்கா? எனக்கு வந்து ஏன் யாருமே வந்து அந்த 5 ஃபில்லப்ஸ் இருக்கும்ல, ஆப்ஷன்ஸ் இல்லாம நீங்களா ட்ரை பண்ணி போடுறது, அதை நிறைய ட்ரை பண்ணலாம். ஏன் நீங்க யாருமே இதை நிறைய ஃபுல்லா அட்டன் பண்ண மாட்டேங்கிறீங்க? கலைக்கோவன், அக்கா உங்களுக்கே நிறைய மிஸ்டேக் வந்திருக்கு அந்த 5 கொஸ்டின்ஸ்ல. அதாவது டவுட் இருக்கா? நமக்கு அந்த ஸ்ட்ரக்சர்க்கா அப்புறம் பார்த்துட்டேங்க. எந்த எந்த கொஸ்டின்? 22க்கா. 22வா? ஓகே, இது வந்து நீங்க சிக்மா 1s2 அதை வச்சு ட்ரை பண்றது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா உங்க எக்ஸாம்ல வந்து இந்த மாதிரி கொஸ்டின் இருந்தது அப்படின்னா ஈஸியா சால்வ் பண்ற கொஸ்டின் இருக்கும், கஷ்டமா சால்வ் பண்ற கொஸ்டின்ஸும் இருக்கும். ஓகேயா? ஸோ இப்போ ஈஸியா சால்வ் பண்ற கொஸ்டினை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு கஷ்டமா சால்வ் பண்றதை வந்து கடைசியா டைம் இருந்து போடலாம் அப்படின்ற மாதிரி டைம் ஒதுக்கிடுங்க. இப்போ இங்க N2O2 எல்லாம் கொஞ்சம் நீங்க ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருக்கும் கான்ஃபிகரேஷன் எழுதி ட்ரை பண்ணணும். ஓகேவா?
அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் இருக்கும். ஸோ அப்போ இதை வந்து கடைசியா நீங்க சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா பாருங்க. ஓகேயா? சாரணா திஷா, அக்கா வேற ஏதாவது டவுட் இருக்கா? வேற எந்த கொஸ்டின்ல யாவது? ஒரு நிமிஷம் அக்கா. ஓகே, பார்த்துட்டு சொல்லு. இல்ல அக்கா. ஓகே, கலைப்புடன் வேற ஏதாவது டவுட் இருக்கா? இல்லக்கா. ஓகே, ஸோ இப்போ மீட்டிங் லீவ் பண்ணிக்கலாம். கனகலட்சுமி, அக்கா வேற ஏதாவது டவுட் இருக்கா? இல்லக்கா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து இல்லை எனக்கு மார்க்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி காமிங்க, இது ஏதாவது கான்செப்ட் டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேக்கா. சாரணா விஷயம் ஏதாவது கான்செப்ட் நல்லா டவுட்டா இருக்கா? பார்த்துட்டு மெசேஜ் பண்றேன் அக்கா. ஓகே, கலைப்புடன் உங்களுக்கு